வணக்கம். 13/10/2025 திங்கட்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும். சீரிய முயற்சியோடு செயல்பட்டால்தான் இன்று காரிய வெற்றி பெற முடியும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று செல்வாக்கு மேலோங்கும் நாள். எடுக்கும் அனைத்து முயற்சிகள் வெற்றி பெறுவீர்கள். இன்று தாராள தனவரவு வந்து சேரும். மிதுனராசி அன்பர்களே, இன்று ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. எதில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு செயல்படுவது நல்லது. வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. கடகராசி அன்பர்களே, இன்று வீண் அலைச்சலை காட்டுகிறது. எனவே விரயங்கள் ஏற்படாதிருக்க செலவுகளில் கவனம் தேவை. சிம்மராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு வர வேண்டிய பண வரவு வந்தேறும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக முடிந்தேறும். கன்னிராசி அன்பர்களே, இன்று தொழிலில் சற்று கவனம் தேவை. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. மற்றவர்கள் நம்பி முக்கிய முடிவுகள் எடுக்காமல் இருப்பது நல்லது. துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் சற்று சுணக்கமான நாளாக காட்டுகிறது. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. பிறருக்காக பொறுப்பு சொல்வதை தவிர்ப்பது நல்லது. பாக்கியல் வசூலாவது தள்ளி போகலாம். விருச்சிகராசி அன்பர்களே, இன்று சந்திராஷ்டிரமம் தொடர்வதால் உடல்நிலையில் மிகுந்த கவனம் தேவை. வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். எனவே செய்யும் செயலிலும் சொல்லிலும் மிகுந்த கவனம் தேவைப்படும் நாள். தனுசு ராசி அன்பர்களே, எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். விடாப்பிடியாக செயல்பட்டு காரிய வெற்றி பெறுவீர்கள். மகராசி அன்பர்களே, இந்த மனமகிழ்ச்சியான நாளாக இருக்கும். நீங்கள் செய்யும் அனைத்து காரியத்தையும் வெற்றி பெற்று மனமகிழ்ச்சி பெறுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று பேச்சிலே காரியத்தை சாதிப்பீர்கள். நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி பெற்று மன நிம்மதி பெறுவீர்கள். மீனராசி அன்பர்களே, இந்த தொழில் முன்னேற்றம் உண்டு. தொழில் நல்ல வளர்ச்சி உண்டு. எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் காரிய வெற்றி உண்டு. பாராட்டும் புகழும் பெறுவீர்கள். வணக்கம் யூடியூப் நண்பர்களே, நம்முடைய சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய நிகழ்ச்சி உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி, வணக்கம். மற்றொரு பதிவில் சந்திப்போம்.